தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கரூர், பரமத்தி, ஈரோடு, வேலூரில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெயில். அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பம் 109 டிகிரிக்கும் அதிகமாக வெப்பம் சுட்டெரிக்கும் என எச்சரிக்கை. சுட்டெரித்த வெயிலுக்கு இடையே தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கோடை மழை. கோவை, திருப்பூர், உதகை, ஏற்காடு, வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் மழையால் தணிந்த வெப்பம். பாலியல் புகார் மற்றும் கடத்தல் வழக்கில் சிக்கிய கர்நாடக முன்னாள் அமைச்சர் ரேவண்ணா கைது. பெங்களூருவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா வீட்டில் இருந்தவரை கைது செய்தது போலீஸ். பாலியல் வன்கொடுமை வழக்கில் தலைமறைவான எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டில் கர்நாடக போலீஸ் அதிரடி சோதனை. ஜெர்மனி தப்பிச் சென்றவரை கைது செய்ய சிபிஐ மூலம் நடவடிக்கை. மே 7ஆம் தேதி முதல் நீலகிரி வரும் வெளிமாநில மாவட்ட மக்களுக்கு இ பாஸ் கட்டாயம். அரசு பேருந்துகளில் வருபவர்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. இ பாஸ் முறையை ரத்து செய்யாவிட்டால் கொடைக்கானலில் உணவகங்கள், விடுதிகள் மூடப்படும். நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக்கு பின் ஹோட்டல் அசோசியேஷன் அறிவிப்பு. காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரிடமிருந்து எந்த பணமும் பெறவில்லை என ரூபி மனோகரன் மறுப்பு. உயிரிழந்தவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக செல்வ பெருந்தகை கண்டனம். மேட்டுப்பாளையத்தில் ஆலங்கட்டி மழை கொட்டிய நிலையில் முதுமலையில் இடிமின்னலுடன் மழை. வேலூர், திருப்பத்தூரிலும் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய மழையால் வெப்பம் தணிந்தது. அரண்மனையில் வாழும் சக்கரவர்த்தி மோடிக்கு மக்கள் பிரச்சனைகள் தெரியாது. இளவரசன் என்று ராகுல் காந்தியை விமர்சித்த பிரதமருக்கு பிரியங்கா காந்தி பதிலடி. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தெலங்கானா போலீஸ் வழக்கு பதிவு. பரப்புரையில் சிறுவர்களை பயன்படுத்தியதாக காங்கிரஸ் அளித்த புகாரில் நடவடிக்கை. இந்தியாவிலிருந்து வெங்காயம் ஏற்றுமதி செய்ய தடையை நீக்கியது ஒன்றிய அரசு. குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையாக 45,860 ரூபாய் நிர்ணயம். தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் கரூர், பரமத்தி, ஈரோடு, வேலூரில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவான நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் என்றழைக்கப்படும் கத்தரி வெயில் இன்று தொடங்கிய நிலையில் பல இடங்களில் வழக்கத்தை விட வெப்பம் வாட்டி வதைத்தது. சாலைகளில் வெப்ப அலை வீசியதால் வாகன ஓட்டிகள் தவிப்புக்குள்ளாகினர். வெயிலின் உக்கிரம் தாங்காமல் பகல் நேரங்களில் மக்கள் வீடுகளிலேயே முடங்க நேரிட்டது. தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்சமாக கரூர், ஈரோடு, வேலூரில் தலா 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. திருச்சியில் 108 டிகிரி வெப்பம் சுட்டெரித்தது. தருமபுரி, மதுரையில் தலா 106 டிகிரியும், நாகப்பட்டினம், சேலத்தில் தலா 105 டிகிரி வெயில் தகித்தது. சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டெரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
உள் மாவட்டங்களில் 8ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 105 முதல் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையும், சென்னை உட்பட இதர மாவட்டங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையும் வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை மையம் கூறியுள்ளது. அதே நேரம் வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் 7ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும், 8ஆம் தேதியன்று கூடுதலாக விருதுநகரிலும், தென்காசி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளிலேயே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. இதனால் மழையை எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெயில் சுட்டெரித்தது. அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கிய நிலையில் ஆறுதல் அளிக்கும் விதமாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கோடை மழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. உதகை, வண்டிச்சோலை, தொட்டபெட்டா பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. முதுமலையில் 1 மணி நேரத்தில் சுமார் 2 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம், சிறுமுகை, வடவள்ளி மற்றும் தொண்டாமுத்தூரில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. ஏற்காட்டில் பெய்த மழையினால் இதமான சூழல் நிலவுகிறது. ஏலகிரி மலைப்பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளான ஆலத்தூர், பொன்மேடு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வேலூரில் கத்தரி வெயில் தொடங்கிய முதல் நாளிலேயே பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்தது. பல இடங்களில் மரங்கள் சரிந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. காட்பாடியில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்று வட்டாரங்களில் 2 மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் மிதமான மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மிதமான மழை பெய்தது. சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரியில் பகலில் வெப்பம் கொளுத்திய நிலையில் மாலையில் பெய்த மழை மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அதியமான் கோட்டை, அதகப்பாடி, பாலக்கோடு, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கொடைக்கானலில் காலையில் மிதமான வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, ஆனந்தகிரி, கல்லுக்குழி, கலையரங்கம், மூஞ்சிக்கல், நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இ-பாஸ் நடைமுறைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள கொடைக்கானல் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்யாவிட்டால் கோடை சீசன் முழுவதும் தங்கும் விடுதிகள், ஹோட்டல்களை மூடப்போவதாக எச்சரித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பள்ளிக்கு விடுமுறை என்பதால் கொடைக்கானல், உதகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வரும் 7ஆம் தேதி முதல் பயணிகள் இ-பாஸ் பதிவு பெற்ற பிறகே கொடைக்கானல் செல்ல முடியும். இதனால் கோடை விழாவில் பங்கேற்கும் பயணிகளின் எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று கொடைக்கானல் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான ஆலோசனைக்கு பிறகு பேட்டியளித்த கொடைக்கானல் ஹோட்டல் சங்க நிர்வாகிகள் முதலமைச்சர் இப்பிரச்சனையில் தலையிட்டு உதவுமாறு கோரியுள்ளனர். 2 வருஷம் கொரோனாவில் நாங்கள் ரொம்ப பாதிச்சிட்டோம். பல பேர் ஹோட்டல்களை வாங்கிய கடன்களை கட்ட முடியாமல் விற்றுட்டு போயிட்டாங்க. ஹோட்டலில் விற்றுட்டு போயிட்டாங்க. பல தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு இந்த தமிழக அரசு, நம்முடைய மக்களின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த இ-பாஸ் ரத்து செய்வதற்கு நம்ம அரசாங்கத்தின் சார்பாக மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும்.
வரும் 6ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய கோரிக்கை மனு கொடுக்க உள்ளதாக கொடைக்கானல் ஹோட்டல் சங்க நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். இந்த பிரச்சனையில் சுமூக உடன்பாடு ஏற்படாவிட்டால் கோடை சீசன் முழுவதும் தங்கும் விடுதிகள், ஹோட்டல்களை மூடப்போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். பயணிகளை நம்பியுள்ள கொடைக்கானலில் மக்களின் வாழ்வாதாரம் கருதி நீதியரசர்கள் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே மே 7ஆம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் வெளிமாநில மற்றும் வெளிமாவட்ட மக்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இ பாஸ் கேட்டு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும், எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது என்று மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்களின் மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்து இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மே 7ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதி வரை சோதனை முறையில் அமல்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்காக தேசிய தேர்வு முகமை நடத்தும் நீட் தகுதி தேர்வு நாளை நடைபெறுகிறது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் 2024-25ஆம் கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வுக்கு நாடு முழுவதிலும் இருந்து 24 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு உட்பட 13 மொழிகளில் தேர்வு நடைபெறும். தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை கடந்த 2ஆம் தேதி முதல் மாணவர்கள் முகமையின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து வருகின்றனர். இந்தியாவில் உள்ள 557 நகரங்கள் மற்றும் 14 வெளிநாடுகளில் நீட் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. நீட் தேர்வு குறித்து சந்தேகங்கள் எழுந்தால் தேர்வு முகமையின் உதவி எண்ணிலோ மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் நீட் தேர்வு மாலை 5:20 மணி வரை நடைபெறவுள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலில் மனிதர்களே அவதிப்பட்டு வரும் சூழலில் மாடி தோட்டங்களை பாதுகாப்பது பெரும் சவாலாக மாறியுள்ளது. கோடை வெயிலிலிருந்து மாடி தோட்டங்களை எப்படி பாதுகாப்பது, அது பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கொளுத்தும் வெயிலில் சோர்வடைவது மனிதர்கள் மட்டுமல்லாது நாம் ஆசையாக வளர்க்கும் செடிகளும் தான். குறிப்பாக மாடித்தோட்டத்தில் வளர்க்கப்படும் காய்கறி செடிகள், கீரைகள், மூலிகை செடிகளை கோடை காலத்தில் முறையாக பராமரிக்காவிட்டால் மீண்டும் முதலில் இருந்து துவங்க வேண்டிய நிலை ஏற்படும். வெயில் காலத்தில் காலை மற்றும் மாலை வேளைகளில் மட்டும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றாமல் செடிகளுக்கு நிழல் பந்தல் அமைப்பது, இயற்கை உரங்களை பயன்படுத்துவது மற்றும் சீரான இடைவெளியில் தண்ணீர் ஊற்றுவது அவசியமாகும். கோடை காலத்தில் ரொம்ப உரமெல்லாம் எதுவுமே தேவையில்லை செடிகளுக்கு. அது உயிரோடு வச்சுருந்தாவே அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சில சமயம் ரொம்ப உரம்லாம் போட்டோம்னா அந்த செடிங்கெல்லாம் உயிரிழக்க வாய்ப்பு உண்டு. ஸோ நான் இந்த சம்மரில் பார்த்திங்கனாவே எப்படி இருந்தாலும் ஒரு 10 செடியில் 2 செடி அதாவது குட்டி செடிகள்லாம் உரத்தினாலேயே இதாகிடும். அதனால் வெறும் தண்ணீர் மட்டும் கொடுத்து அதுக்கு சும்மா இயற்கை முறையில் கிடைக்கிற சாணி குப்பை இல்லை அப்படின்னா வர்மி கம்போஸ்ட், இது 2 மட்டும் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். வெயில் காலத்தில் புதிய செடிகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் மாடித் தோட்டங்களை பராமரிப்பவர்கள். சம்மர் சீசனில் நம்ம புதிய செடிகளை வாங்கி வளர்க்குறத தவிர்க்க வேணுங்க. ஏன்னா இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்க காரணத்தினால வேர்கள் பிடிப்பதற்கு ரொம்பவே சிரமப்படுது. அப்படியே நம்ம வெளியூர் போய் அந்த புதிய செடிகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அதை அதே தொட்டியிலேயே வச்சு பாதுகாக்கிறது தான் நமக்கு நல்லது. அதை நம்ம வேற ஒரு தொட்டியிலையோ இல்லை தரைகள்லையோ நம்ம பாதுகாத்து வளர்க்கும் போது இந்த வெயில் வெப்பநிலை இந்த செடிகள் வளர்வதற்கு ஏதுவாக இருக்காது. இந்த சம்மர் சீசனில் நம்ம செடிகளை வெட்டுவது, கவாத்து செய்வது இதெல்லாம் இந்த வெப்பநிலை ஏதுவாக ஏத்துக்காதுங்க. நம்ம அப்படி செய்யும் போது செடிகள் மூச்சு விட சிரமப்படுது, சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படுது. அப்புறம் ஒரு சில செடிகள் கருகக்கூடிய நிலை கூட ஏற்படுதுங்க. செடிகளுக்கு சாதாரண குளிர்ந்த நீரை ஊற்ற வேண்டும் என்றும், செடிகள் அமைந்துள்ள இடத்தில் நிழல் பந்தல் அமைப்பதால் செடிகளை வெயிலில் இருந்து பாதுகாக்க முடியும் என்கிறார் தாவர ஆராய்ச்சியாளர் சுப்புராஜ். வெப்ப காலத்தில் அதிகமாக நம்ம பூச்சிகள் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம ரசாயன கலவையெல்லாம் தெளிக்கிறோம். அது கட்டாயம் உடலுக்கு பாதிப்பை தான் உண்டு பண்ணும். அதனால் இந்த மாதிரி நேரத்தில் அந்த பெரிய பெரிய செடிகளை வெயில் படுற இடத்துல வச்சோம்னா அது நிச்சயம் அதுக்கு உண்டான குரோத் இருக்கும். அப்புறம் வெயில் படக்கூடாத சில செடிகள் நிறையா இருக்குது. அதை நம்ம நிழல் பந்தல் மாதிரி, இந்த பச்சை கலர் நிழல் பந்தல் மாதிரி அதில் நம்ம கீழே வச்சோம்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். வெயிலில் செல்லும்போது மனிதர்கள் குடைபிடித்து செல்வது போல் செடிகளும் வெயிலை தாங்கும் வகையில் தொட்டிகளின் மேற்பரப்பில் ஈரம் தாங்கக்கூடிய வகையில் தேங்காய் நார் கழிவுகளை போட்டு வைப்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை கூறுகின்றனர் வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள். வெப்பநிலையை குறைப்பதற்கு இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈர துணி அல்லது சாக்கு இவைகளை தண்ணீரில் நனைத்து
மாடித்தோட்டத்தின் வைக்கப்பட்ட செடிகளுக்கு கீழே பரப்பி விடுவதன் மூலமாக அந்த சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மிகவும் குறைந்துவிடும். காய்ந்த இலை சருகுகள் எல்லாம் வந்து வைக்கோல் இதெல்லாம் வந்து வச்சு மூடாக்கு போடுறது மூலமாக அந்த வெப்பநிலையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே நேரத்தில் வந்து தண்ணீர் ஈரப்பத்தையும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கும் செடிகள். மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் செயற்கை உரங்கள் இடுவதை தவிர்த்து இயற்கை உரங்களான தொழு உரம், மண்புழு உரம் இந்த மாதிரி வந்து இயற்கை உரங்கள் இடுவதனால வந்து அந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து காய்கறிகள் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்களும் கிடைச்சிக்கும். வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க முடியாதவர்களுக்கு மாடித்தோட்டம் மாற்று வேளாண்மையை ஊக்குவித்திருக்கும் நிலையில் வெயில் காலத்தில் மாடித்தோட்டங்களை முறையாக பராமரித்து பசுமையை ஊக்குவிப்போம். சன் செய்திகளுக்காக பழனியில் இருந்து ஈஸ்வரன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முகலாயர் கட்டடக்கலையும் ராஜ்புத் கட்டடக்கலையும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஃபதேபூர் சிக்ரி கோட்டை முகலாயர்களின் அடையாளம் என்பதால் உரிய பராமரிப்பின்றி சிதைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநில எல்லையில் அமைந்துள்ளது ஃபதேபூர் சிக்ரி கோட்டை. 1959ஆம் ஆண்டு முகலாய மன்னர் அக்பரால் முகலாய கட்டடக்கலையும் ராஜ்புத் கட்டடக்கலையும் இணைத்து உருவாக்கப்பட்டதுதான் ஃபதேபூர் சிக்ரி கோட்டை. பாரம்பரிய கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டாக யுனெஸ்கோவால் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 20 ஆண்டுகள் முகலாயர் ஆட்சியின் தலைநகரமாக திகழ்ந்த சிக்ரி கோட்டையில் பாஞ்ச் மஹால், ஜம்மா மஸ்ஜித், ஜோதாபாய் அரண்மனை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட சிறப்புமிக்க கட்டடங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. இப்பகுதியில் அமைக்கப்பட்ட செயற்கை நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் வற்றி போனதால் வறட்சி காரணமாக தலைநகரை லாகூருக்கு மாற்றினார் அக்பர். 450 ஆண்டுகள் கடந்துவிட்ட பிறகும் இப்பகுதியின் முக்கிய பிரச்சனையாக குடிநீர் பிரச்சனையே உள்ளது. அது மட்டுமின்றி முகலாயர்கள் உருவாக்கிய நகரம் என்பதால் பாஜக ஆட்சியில் உரிய பராமரிப்பின்றி பாரம்பரிய சின்னங்கள் சிதைந்து வருவதாக உள்ளூர்வாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர். Fadhepur Sikri really very old city, and it was a capital of the Mughal. The Mughal is the third empire capital, and since the Mughal is still we have a problem, water problem is still. So this problem for us not new. This problem it's long time ago. So the customer it's a less quantity coming since COVID. So after the COVID, the less customer coming. Before the COVID, we have a lot of tourists from all over the world. ராஜ்புத் வம்சத்தைச் சேர்ந்த அரசி ஜோதாபாயை மணமுடித்த அக்பர் மனைவிக்காக இந்து மத கோயில், இந்து கடவுள்களின் ஓவியங்கள், சைவ உணவுக்கான சமையலறை உள்ளிட்டவற்றை உருவாக்கியுள்ளார். ஆனால் உத்தரப்பிரதேச மாநில பாஜக அரசு முகலாயர்களின் வரலாறு என்பதால் போதிய நிதி ஒதுக்காமல் இப்பகுதியை புறக்கணிப்பதாகவும் இப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். Ayodhya temple is famous in the world now. But Fatehpur Sikri and Taj Mahal famous before all the time, sir. So first Indian government first watching Taj Mahal and Fatehpur Sikri. Vic Rusu, an artificial lake is there. So artificial lake is the main things are there. And Fatehpur Sikri have the main problem of the water. The drinking water is the salty water. This is the tourist parking. So here tourists have a not good facility, sir. Because a lot of tourists, the world tourists coming here. கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் பழமையான கட்டிடக்கலைக்கு சான்றாக இருக்கக்கூடிய ஃபதேபூர் சிக்ரியையும் இந்த மாநில அரசு கண்கொண்டு கவனித்து கூடுதல் நிதிகளை ஒதுக்கீடு செய்து இதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்யும் பட்சத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான கட்டிடக்கலை, அதே போல ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலையும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கோட்டையை பாதுகாக்க முடியும் என்று இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளும் இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் கைடுகளும் கோரிக்கை விடுக்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளங்கோசலினுடன் பிரபாகரன். தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் கொளுத்தும் நிலையில் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் நடத்தும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வெப்ப அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் பல்வேறு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவதாக தொடர் புகார்கள் வந்தன. இந்நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர், தனியார் பள்ளிகள் இயக்குநர் சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. கோடை வெப்பம் நிலவும் தற்போதைய சூழலில் கட்டாயமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றி தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அறிவுறுத்தலை மீறி சிறப்பு வகுப்புகளை நடத்தும் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.
கடந்த 5 மாதங்களாக அமலில் இருந்த வெங்காய ஏற்றுமதி மீதான தடையை நீக்கி ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாட்டிலேயே வெங்காய சாகுபடியில் முதலிடத்தில் உள்ள மராட்டிய மாநிலத்தில் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் வெங்காய ஏற்றுமதி மீதான தடையை நீக்கி வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வெங்காய ஏற்றுமதி மீதான தடையை நீக்கியிருப்பதோடு குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையை $550 நிர்ணயித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த 40% ஏற்றுமதி வரியையும் ஒன்றிய அரசு நீக்கியிருக்கிறது. இந்த தடை நீக்கத்தால் வெங்காய விவசாயிகள் நல்ல விலையை பெறுவர் என்று ஒன்றிய அரசு சார்பில் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 12 மாநிலங்களில் 94 தொகுதிகளுக்கு 7ஆம் தேதி 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. இதில் மராட்டிய மாநிலத்தில் வெங்காய சாகுபடியில் முன்னிலையில் உள்ள பாராமதி, ரைகாட், சோலாப்பூர், சங்லி உள்ளிட்ட 10 தொகுதிகளும் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் விதிகளை மீறியதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தெலங்கானா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தெலங்கானாவில் பரப்புரை மேற்கொண்ட அமித்ஷா ஹைதராபாத்தில் வாகன பேரணி நடத்தினார். இதில் விதிகளை மீறி சிறுவர்களை பங்கேற்க வைத்ததாக வீடியோ ஆதாரத்துடன் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் ஹைதராபாத் போலீசாருக்கு அனுப்பிய நிலையில் அமித்ஷா, கிஷன் ரெட்டி உள்பட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் டெல்லி மாநில முன்னாள் தலைவரான அரவிந்தர் சிங் லவ்லி பாஜகவில் இணைந்தார். அண்மையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய அரவிந்தர் சிங் டெல்லி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி முன்னிலையில் அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருடன் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜ்குமார் சௌஹான், நசீப் சிங், நீரஜ் பசோயா ஆகியோரும் பாஜகவில் இணைந்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்ததை ஏற்க முடியாமல் அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளதாக அரவிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா காவல்துறையில் காலியாக உள்ள 17,471 பணியிடங்களுக்கு 17,76,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் பொறியியல், மருத்துவம், MBA என உயர் படிப்பு படித்தவர்கள் 41% பேர் என்று அம்மாநில டிஜிபி அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் மூலம் மகாராஷ்டிரா அரசுக்கு 71 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்த பிறகு ஆட்கள் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்க உள்ளன. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் நடராஜன் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக இந்திய மகளிர் அணி வீராங்கனையான தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிரஞ்சனா நாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டியில் கோவை பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், IPL தொடரில் சிறப்பாக விளையாடும் நடராஜன் விரைவில் பெரிய அளவில் எழுச்சி பெறுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொளுத்தும் வெயிலில் இருந்து விலங்குகளை பாதுகாப்பதற்காக வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் வெப்பத்தின் அளவு அதிகரித்து வருகிறது. இதனால் விலங்குகள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள் வெப்பத்தில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெயிலுக்கு ஏற்ற உணவுகள் வழங்கப்படுவதுடன் வெப்பத்தை தணிக்க ஆனந்த குளியலுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல புலிகளுக்கும் தனியாக குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகிகள் தெரிவித்தனர். வழக்குகளை வாட்ஸ்அப் மூலம் அறிந்து கொள்ளும் வசதி, வழக்கு விசாரணை ஆன்லைனில் நேரலை என நீதிமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பத்தை புகுத்தினாலும் தமிழ்நாட்டு நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அதற்கான காரணம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உள்பட அனைத்து நீதிமன்றங்களிலும் மனுக்களை கட்டாயம் ஆன்லைன் மூலம் ஃபைலிங் முறையில்தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு வெளியானது. இந்த அறிவிப்பு வெளியானதுமே தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்த வழக்கறிஞர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அமல்படுத்தும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவசர மனுக்கள் கூட ஆன்லைன் மூலம் ஃபைலிங் முறையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தும் என்று வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆன்லைன் ப்ராசஸில்
ரொம்ப தொய்வு இருக்குது. ஒரு வழக்கை வந்து பட்டியலிடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரம், நான் சொல்கிறது ஒரு கிரிமினல் சைடில் ஒரு பெயில் ஆன்டிசிபேட்டிவ் பெயிலே வந்து நாம் அப்படி ஒரு ஆன்லைன் ப்ராசஸில் பண்ணுறோன்னா இல்லை ஒரு ரிட்டை வந்து ஃபைல் பண்ணாலும் குறைஞ்சபட்சம் 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் ஆகுது. அவர் வழக்கறிஞர்களும் கோர்ட்டு ஸ்டாஃப் எக்யூப் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹைப்ரிட் ஃபைலிங்கை வைங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. வழக்கறிஞர் சங்கங்களோடு தீவிர ஆலோசனை நடத்தி இதான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் வந்து மாடர்னைசேஷனுக்கு எதிராக இல்லை, ஆனால் கட்டாயமாக அடிப்படை கட்டமைப்புகள் இல்லாமல் அமல்படுத்துவதுங்கிறது மிகப்பெரிய சிரமம். இ-ஃபைலிங் முறையில் வழக்கறிஞர் ஒருவர் வெளியூரில் இருந்தாலும் மனு தாக்கல் செய்ய முடியும் என்றாலும் அதற்கான மென்பொருள், அவை தொடர்பான பயிற்சி அனைவருக்கும் கிடைத்தால் மட்டுமே இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்று இளம் வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். ஃபஸ்ட்டு இதை எஜுகேட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த சிஸ்டமை வந்து கொண்டு வரணும். அப்படி இல்லாமல் வரும்பொழுது அதில் நிறைய எங்களுக்கு ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சிஸ்டமை நாங்கள் இதுக்கு முன்னாடி கொரோனா டைம்லேயுமே வந்து நமக்கு டேரக்ட் ஃபைலிங் இல்லாத போது நம்ம அப்பயும் இ-ஃபைலிங் தான் பண்ணோம். பட் அன்றைக்கி எங்களுக்கு இருந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஆக்சசபிளாகவும் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதை பார்க்கும்பொழுது இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு அந்தளவுக்கு ஈஸியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எஃபிஷியன்ஸாகவும் இல்லை. நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் மற்றும் நேரடி முறையிலும் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதனை ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் சாதகமான முடிவை வெளியிடுவார் என்றும் வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் டி. ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.